18லேருந்து 30 வயசு இருக்கிற பசங்க விஜய் மீது ஒரு கிரேஸாக இருக்காங்க. அப்போ அதே பசங்க வேறு யாரெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்கன்னா முதலிடத்தில் அஜித் தான் நிற்பார். படப்பிடிப்புக்கு நீங்கள் வந்து லேட்டாக போயிருக்கலாம், அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம். அப்போ அங்கேருந்து என்ன தம்பி லேட்டாக வரீங்களாமேன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம். இது வந்து இது நடந்திருக்குன்னு நான் சொல்லலை. அப்போ அஜித் பார்த்த அரசியல்வாதிகள், அவர் கேள்விப்பட்ட அரசியல்வாதிகள், இதெல்லாம் அவருக்குள்ள அரசியல் மீது ஒரு எரிச்சலை உருவாக்கியிருக்கு. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்தினுடைய ஜாதகம் வந்து அரசியலுக்கு வந்தால் ஒரு முதலமைச்சராகிற ஜாதகம். விஜய்க்கு ஆப்போசிட்டாக அஜித் ரசிகர்களுடைய வாக்கை அள்ளணும்னு ஒரு சில கட்சிகள் இங்கே நினைக்கிறாங்க. தீனா படத்தில் வந்து ஒரு பாடல் வத்தி குச்சி பத்தி காதரா, அந்த பாடலை வச்சு ஏதாவது ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ண இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதை பற்றி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தை யாரா இந்த டைரக்டர் கலக்கிவிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாவம் தெரியாமல் போய் சிம்புகிட்ட மாட்டிட்டாரு. சிம்பு உனையுடைய ஒரு கெட்ட காலம் சிம்புக்கு இருக்கும்ல, அந்த கெட்ட காலத்தில் போய் இவர் போய் ஜாயின் பண்ணி மேலும் அது கெட்ட காலமாக மாறி போயிடுச்சு. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரு போட்டி நடக்கும்போது நடுவில் முத்துராமன் ஜெமினி கணேசன்லாம் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அப்படி வந்து ஒரு டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து நின்ட்டார். நீங்கள் இப்போ நயன்தாராலாம் ஒரு ஆட்டிடியூடு நீங்கள் பார்ப்பீங்க, பல இடங்களில் அவங்கள பார்த்துருக்கீங்க. பட் கீர்த்தி சுரேஷ் தான் அந்த ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ஒரு சினிமாவில் ஒரு பெண் கமலஹாசனா கூட நான் அவங்கள பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இவன் கெட்டவன், இவன் விளங்க மாட்டான், இவன் இப்படி நடந்துக்கிறான்னு நீங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய கரியரே அடிக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணைகிறாரு ஜேர்னலிஸ்ட் சந்திரன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். அஜித்தை வச்சு விஜயினுடைய அரசியலில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க, ஒரு வெப்பனாக வந்து அஜித்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? எப்பவுமேங்க அது வந்து அரசியல் கட்சிகளுடைய தந்திரம். அது இப்போ அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கட்சி வந்து இந்த கோரிக்கையை வைக்கிது, இந்த கொள்கையை வைக்கிதுன்னா அப்போ அதே மாதிரி நாம் வேறு டிசைனில் வேற ஒரு கொள்கையை வைப்போம் அப்படின்ட்டு வருவாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இவர் மாதம் 1000 ரூபா தரேன்னாருன்னா அவர் 1500 தரேன்பார். இவர் வந்து 2 வீலர் இலவசம்னா ஒரு 4 வீலர் இலவசம்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்கட்டு வித்தை தான் நம்ம நீண்ட காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராரு. அவர் யாருன்னா ஒரு நடிகர். இப்போ ஒரு நடிகருக்கு எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு கவர்ச்சி உண்டு. அவர் மீது ஒரு பெரும் கூட்டம் வந்து காதலோடு தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ விஜய்க்கு வந்து அப்படி ஒரு கூட்டத்தை அவர் உருவாக்கிட்டார். அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிட்டார். இப்போ எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் என்னடா திடீர்னு வந்தார், இவர் வந்த வேகத்துக்கு போயிடுவாருன்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப உறுதியாக வந்து நிற்கிறாரு. அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே கொஞ்சம் கிளவராக இருக்குது. நீங்கள் கட்சி ஆரம்பிப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பி அவங்க வீணாக போய் அப்படியே போயிடுவாங்க. பட் இவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக இருக்கும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக பண்ணுறாரு. அப்போ இவங்க ஏதோ அரசியலில் ஒரு இடத்துக்கு வருவாருங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும்பொழுது நாம் இதை எப்படி சரி கட்டுறதுன்னு ஒரு எண்ணம் வரும். இன்றைக்கி 18லேருந்து 30 வயசு இருக்கிற பசங்க விஜய் மீது ஒரு கிரேஸாக இருக்காங்க. அப்போ அதே பசங்க வேறு யாரெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்கன்னா முதலிடத்தில் அஜித் தான் நிற்பார். அப்போ அவரை வந்து அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ நம்மளாக போய் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஒரு பொக்கையை கொடுத்துட்டு அவரோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்து அதை வெளியில் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஆதரவு வருங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு வரும். ஒரே அடியாக கூட்டம் வந்து அப்படியே இறங்கிறாது. 1000 ஓட்டு இவங்க எதிர்பார்த்தா ஒரு 10 ஓட்டு வந்தால் கூட அது வந்து ஒரு லாபம் தானே. அப்போ ஒரு தூண்டில போடுவோங்கிறது தான். அது மீன்ஸுக்குனாலும் சரி, ஆமச்சுக்குனாலும் சரி, அல்லது ஒன்றுமே இல்லாமல் வெறும் இதாக வந்தாலும் சரி, முயற்சி பண்ணுவோன்னு நினைக்கிறது தான். பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு அரசியலுங்கிறது அவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஏரியாவாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து கலைஞரை வச்சுக்கிட்டு அந்த மேடையில் ஒரு ஓப்பனாக பேசுனதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ஒரு பக்கம். அவர் லைஃப்பில் அவர் பார்த்த அரசியல்வாதிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே அவர் வந்து ஒரு கசப்பான அனுபவத்தோடு தான் பார்த்துருக்கார். அவர் வந்து
ரொம்ப வளர்கிற காலத்துலேருந்தே நிறையா இருக்கும். இப்போ சினிமாவையும் அரசியலையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு படப்பிடிப்புக்கு நீங்கள் வந்து லேட்டாக போயிருக்கலாம், அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம். அப்போ அங்கேருந்து என்ன தம்பி லேட்டாக வரீங்களாமேன்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கலாம். இது வந்து இது நடந்திருக்குன்னு நான் சொல்லலை. அரசியல் அழுத்தங்கள் ஒரு நடிகருக்கு எங்கெங்கெந்தெல்லாம் வருங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ டி ராஜேந்தர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு ஒன்று இருக்குது. டி ராஜேந்தர் வந்து உறவை காத்த கிளின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு அதிமுக எம்எல்ஏ, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அந்த ஷூட்டிங்கில் ஒரு சாங்குக்கு ஒரு 2 லாரி பூ வேணும்னு அவர் கேட்குறாரு. 2 லாரி பூ எதுக்குன்னு அவர் கேட்குறாரு. இப்போ இந்த வாக்குவாதமாகி அந்த படப்பிடிப்புலேருந்து டிஆர் விட்டுட்டு வந்துடுறாரு. நான் இப்போ ஷூட்டிங்கே எடுக்க மாட்டேன், உங்களுக்கு பூ கொடுத்தா எடுக்கிறேன், இல்லை நான் போங்கன்ட்டு வந்துட்டார். இப்போ அவர் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி எம்ஜிஆர் இவரை கூப்பிட்டு கண்டித்து இவருக்கு ஒரு அரசியல் ஆசை வருது. அவர் என்ன நம்மளை கேட்குறது அப்படின்னு. அப்போ வெளியிலேருந்து ஒரு அழுத்தம் வரும் அல்லது ஒரு ஆதரவு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அப்போ அஜித் பார்த்த அரசியல்வாதிகள், அவர் கேள்விப்பட்ட அரசியல்வாதிகள், இதெல்லாம் அவருக்குள்ள அரசியல் மீது ஒரு எரிச்சலை உருவாக்கியிருக்கும். அப்போ ஒரு அரசியலுக்குள்ளே வரவே மாட்டாருங்கிறது இப்போதைய பார்வை. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்தினுடைய ஜாதகம் வந்து அரசியலுக்கு வந்தால் ஒரு முதலமைச்சராகிற ஜாதகம், எல்லா அம்சங்களும் அவருக்கு தான் பொருந்திருக்கு அப்படிலாம் பல பேர் உட்காந்து பேசுகிறதெல்லாம் நம்ம அப்படி தான் சொல்கிறாங்க பல பேர். விஜய்க்கு அந்த ராசி இல்லை, ஆனால் அஜித்துக்கு இருக்குன்னுலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தா கூட தெரியும், நிறைய பேர் அதெல்லாம் முக்கியமானவர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் அது வேறு. நம்புகிறவங்க நம்ப போகிறாங்க, நம்பாதவங்க இதெல்லாம் கட்டுக்கதைன்ட்டு போயிட போகிறாங்க. ஆனால் இந்த நம்புகிற கூட்டம் இந்த அஜித்துன்னு ஒருத்தர் வருவாரோ அப்படின்னு கூட காத்திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனால் அஜித்தினுடைய தனிப்பட்ட குணம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து முதல்ல இந்த குனிஞ்சு நெனிஞ்சு வணக்கம் வச்சு ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறவனை விரும்பவே மாட்டார். இந்த கூட கும்பிடு போடுறவனா அவருக்கு தெரியும் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் பார்த்தாகணும். தினந்தோறும் அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடிக்காத ஒரு ஏரியாவுக்கு நாம் ஏன் வரணுங்கிறதுல அவர் எப்போவுமே உறுதியாக இருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த காலகட்டத்தில் விஜய்க்கு ஆப்போசிட்டாக அஜித் ரசிகர்களுடைய வாக்கை அள்ளணும்னு ஒரு சில கட்சிகள் இங்கே நினைக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது, நினைக்கிறதுல தவறு இல்லை தான். நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம், வந்தால் மழை போனால் ஒன்றும் இல்லை போட்டுவேன்னு நினைப்பாங்க. ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து விடாமுயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட இது முடிய போகுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்துருச்சுன்னா அதோட இது வந்து கம்மியாயிடும். அவ்வளோதான், அடுத்த படத்தை பேசலாம். ஆப்வியஸாக அடுத்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். குட் பேட் அக்லி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு ஆதிக்கு வந்து இந்த ஃபேன் பாய் மூமெண்ட் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இது வந்து பண்ணி பார்க்கறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய படங்களில் பாடல்கள்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா அது ஹிட்டும் ஆயிருக்கு. அதில் இந்த மாதிரி தீனா படத்தில் வந்து ஒரு பாடல் வத்தி குச்சி பத்தி காதரா அப்படி அந்த பாடலை வச்சு ஏதாவது ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ண இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதை பற்றின எனக்கு அதை பற்றி தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் தெரியுது, பட் நான் அதை கேள்விப்படலை. பட் பொதுவாக ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான படம் கொடுக்குறவர். அவருடைய முதல் படம் திருஷா இல்லைன்னா நயன்தாராங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டபுள் மீனிங் இருக்குமே தவிர, அதை தாண்டி அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். யாரா இந்த டைரக்டரு கலக்கிவிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாவம் தெரியாமல் போய் சிம்புகிட்ட மாட்டிட்டார். சிம்பு உனையுடைய ஒரு கெட்ட காலம் சிம்புக்கு இருக்கும்ல, அந்த கெட்ட காலத்தில் போய் இவர் போய் ஜாயின் பண்ணி மேலும் அது கெட்ட காலமாக மாறி போயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் நிறைய சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து அந்த படத்துலேருந்து தப்பிச்சு உடையந்தால் போதுங்கிற அளவுக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் இருந்தார். அதற்கப்புறம் அவருக்கு ஏதோ மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் வந்து அவரை மீண்டும் வந்து லைம் லைட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. அஜித்தே வந்து நேர்கொண்ட பார்வையில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அப்போது வந்து அஜித்திட்ட ஏதோ கதையெல்லாம் சொல்லி அவங்க 2 பேரும் பேசும்பொழுது பையன் நல்ல பையனாக இருக்காரு, இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு அஜித் நினச்சி மெல்ல அஜித்தினுடைய குட்புக்குள்ளே வந்து ஒரு கதை சொல்லி தான் இன்றைக்கி இது நிறைவேறியிருக்கு. பட் கிடைத்த இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப அவர் உறுதியாக இருக்கார். ஏன்னா இது வரைக்கும் அஜித் படங்கள் எவ்வளோ வந்திருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்லாரையும் ஐயோ என்ன அப்படி கலக்குறாருன்னு சொல்ல வச்சிருக்கு, கிடையவே கிடையாது. இவர் வந்து அப்படி ஒரு
அஜித்துக்கே ஒரு புது கலரை கொடுத்துட்டாரு. பல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிக்குனாலே அந்த கலர் தானே சார், அந்த டோன் தான் எல்லாருமே ஆமாம் பேசுவாங்க. ஆமாம் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அதான் இப்போ அஜித் படங்களில் விடாமுயற்சியை தாண்டி பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக அதுதான் இருக்குது. விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாதப்பயே 2 படத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதில் அது நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஓகே, ஆனால் அது ரொம்ப இது விடாமுயற்சி விட குட் பேட் அக்லி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மேஸ் கமர்ஷியலாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து கமர்ஷியல் படம் கிடையாது. இப்போ அதை தான் டைரக்டர் சொல்கிறாரு. நீங்கள் அஜித் சாருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவர் இருக்க மாட்டார் படத்தில், அவர் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 படம் அப்படியே ஆரம்பித்து அப்படியே நிதானமாக நடந்து போகணும்னு வச்சுக்கிங்களேன். பட்டு குட் பேட் அக்லி டோட்டலாக வேறையாக இருக்கும். ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு இன்ட்ரோல் க்ளோசிங் இருக்கும், ஒரு ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு அப் அண்ட் டவுனாக படம் போயிட்டே இருக்கணும். நீங்கள் தூங்கவே வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி இப்படி 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 போட்டு அவனை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ அது நிச்சயமாக எல்லாமே அது. ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்துட்டு இந்த விஜய் கொடுத்துட்டு போன துப்பாக்கி வந்து எஸ்கேக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமாக டாபிக் போயிட்டுருக்கு. அதில் வந்து தனுஷ் போட்டியில் வராரு, அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்து இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு சார் உண்மை? ஏன்னா எஸ்கே தக்க வச்சுக்குவாரா? அடுத்தடுத்து படங்கள் வந்து வருது. இப்போ தனுஷ் வந்து இட்லி கடை வரப்போகுது, அண்ட் வந்து அவர் தயாரிப்பாளரும் அவதாரம் எடுத்துட்டாரு. ரொம்ப அதை விடவே ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருந்தாலும் கூட அந்த டாபிக் பற்றி வரும்போது அது அவங்களுக்கு உண்டான போட்டி, அந்த ஈகோ கிளாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தனுஷ்க்கும் எஸ்கேக்கும் உண்டான அந்த ஈகோ கிளாஸ் வந்து இன்னும் உருவெடுத்திருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, ஒருவர் சீன்றாங்களான்னா இது வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா தனுஷ் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை ஒரே அடியாக தரக்குறைவாக பேசுகிறதோ, அல்லது சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் தனுஷை வந்து தரக்குறைவாக பேசுகிறதோ அதெல்லாம் இல்லை. அது வந்து இது வரைக்கும் உனக்கு நீ எதிரி எனக்கு நான் எதிரிங்கிற இடத்துக்கு அவங்க வரல. இப்போதைக்கு சிம்புவா தனுஷா அந்த போட்டி தான் போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயன் அப்படியே நடுவில் வராரு. ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ஒரு போட்டி நடக்கும்போது நடுவில் முத்துராமன் ஜெமினி கணேசன்லாம் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அப்படி வந்து ஒரு டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து நின்ட்டார் இன்றைக்கி. பட் அவருடைய லைனப்பெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவரே வந்து ஒரு அடுத்த விஜய், அடுத்த அஜித்துங்கிற இடத்துக்கு வர்றது மாதிரி தான் சூழல்கள் இருக்குது. யார்? சிவகார்த்திகேயன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக பார்க்குறாரு. இன்னொன்று வந்து ஒரு ஹீரோ வளர்ந்துட்டாருன்னா இந்த டைரக்டர் என்ன தேடி வரட்டுமேன்னு நினைப்பாங்க. நான் எதுக்கு அவரை தேடி போகணும், நம்ம தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கமே, தொடர்ந்து ஹிட்டு கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துடும். பட் சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு அந்த ஈகோ அவர்கிட்ட இல்லை. அவரே டைரக்டர்களுக்கு ஃபோன் பண்ணுறார். இப்போ புறநானூறு படம் வந்து சுதா கொங்கரா சூர்யா வச்சு பண்ணுறதா இருந்தாங்க. அது ட்ராப் ஆகிற சூழலில் முதல்ல போய் நின்றவர் சிவகார்த்திகேயன் தான். மேடம் நீங்கள் வர சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன் மேடம். ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் சிபி சக்கரவர்த்தியை கழட்டி விட்டுட்டாருன்னு பேசப்படுது. அது ஏன் சார்? இல்லைங்க, அவர் கழட்டி விட்டதான் நான் நம்பலை. ஏன்னா இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள். இவருக்கு வந்து இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ அவர் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படமாக போகிறாரு. இப்போ இந்த படம் வந்து இது பராசக்தி படம் வந்து ஒரு ஆக்ஷன் மோடோட போகிற படம். அதுக்கப்புறம் முருகதாஸ் படம் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி வந்த அமரன் அப்படி இருக்குது. இப்போ இந்த சூழலில் நீங்கள் திடீர்னு சிபி சக்கரவர்த்தியோட ஒரு காமெடி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்ரும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டைப்பான படம் இப்போ வேணாம், நீ நடுவில் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடு, அதுக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சூழலை பார்த்துட்டு பண்ணலாம். ஏன்னா இப்போ கமல் பண்ணுவார். கமல் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவார், ஒரு டக்குன்னு ஒரு காமெடி படம் பண்ணுவார், திடீர்னு கேரளா மாதிரி ஒரு படம் பண்ணுவார். அவரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயன் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் வளர்ந்தவங்க. 100 படம் 120 படம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அப்படி ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இவங்க இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சூழலில் நல்ல ஆக்ஷன் படமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய கூட்டம் சிவகார்த்திகேயனுக்கு அப்படியே உருவாகிட்டே இருக்குது, பிஸ்னஸ் உருவாகுது, சம்பளம் உயர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழலில் மறுபடியும் ஒரு 12th படிக்கிறவர் வந்து 4ஆம் கிளாஸில் உட்காந்தாருன்னு வைங்க, சிக்கலாயிரும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. ஆமாம்மா, அவங்களுக்குள்ள எந்த சங்கடங்களும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அவரை வெயிட் பண்ண வச்சிருக்காரு. இதுக்கும் சுதாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சுதாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான்? இல்லைங்க, நம்ம தான் எல்லாத்தையுமே வெளியிலேருந்து பார்க்குறோம். இப்போ சுதா கொங்கரான்னா ஒரு டைரக்டரு ஒரு ஹீரோவை எந்த இடத்துல வச்சு நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. அவருடைய எல்லா விஷயத்துலையும் இவங்க தலையிடவே மாட்டாங்க. நீ அவரோட படம் பண்ணணும், நீ இவரோட பண்ணக்கூடாது, சாயங்காலம் ஆனால் இந்த ஹோட்டலில் தான் டீ குடிக்கணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க.
அது வந்து அவங்க நமக்கான மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும்னு அவங்க ஒரு எல்லையில் நின்றுப்பாங்க. அதே மாதிரி ஹீரோக்களும் சரி, நம்ம ஒரு டைரக்டரை எந்த அளவுக்கு பேசணும், எந்த எல்லையோட நின்றுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஓகே. ஸோ அதனால் இந்த சிபி பிரச்சனைக்கும் சுதா கொங்கராவுக்குமே எந்த தொடர்பும் கிடையாது. ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷோட அக்கானுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து பிக்சர் வந்து வெளில வந்திருக்கு. அது பரவலாக பேசப்படுது. அண்ட் அந்த செயினை அவங்க போட்டு பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்காங்கிற ஒரு அவதாரம் இப்போ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில நெட்டிசன்கள் பேசப்படுது. அதை பற்றின கருத்து? கீர்த்தி சுரேஷ் எனக்கு தெரிந்து நயன்தாராவுக்கு பிறகு நம்ம ரொம்ப பிரமிக்க வைத்த ஒரு கேரக்டர்னால் கீர்த்தி சுரேஷ் தான். ஏன்னா இப்போ ஒரு நடிகை வந்தாங்க, நடித்தாங்க, சம்பாரித்தாங்க, போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் தனக்கான இண்டிவிஜுவாலிட்டியை இங்கே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இப்போ வேறு லாங்குவேஜில் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற அந்த கதை தேர்வு இது எல்லாமே ரொம்ப யுனிக்காக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு இன்னொரு லாங் ஸ்டாண்டிங் இங்கே இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இன்னொன்று, திருமணம்ங்கிறது எல்லா நடிகைகளுக்குமே ஒரு தடையாக இருக்கும். அதுக்கு முதல் காரணம் என்னென்னா, ஒரு நடிகை நடிக்க வரும்பொழுது அந்த வீடு கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோண்டு ஜூஸ் குடிக்கணும், எவ்வளோ பசியாக இருந்தாலும் உனக்கு தரமாட்டேம்பாங்க. அதே மாதிரி வந்து நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த கூண்டுலேருந்து எப்படா நம்ம தப்பிச்சு ஓடுவோம்னே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது கல்யாணம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். ஐயோ முடிஞ்சிடா சனி, எப்படி இந்த பக்கம் ஓடிடும் அப்படின்ட்டு போய் நினச்சதெல்லாம் சாப்பிட்றது, நினச்ச மாதிரி வாழறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது உடம்பு இவ்வளோ பெருசாகிடுது, திரும்ப அவங்க சினிமாக்குள்ளே வர முடியாத சூழல் வந்துடுது. பட் கீர்த்தி சுரேஷை பாருங்கள், ஆஃப்டர் மேரேஜ் கூட நல்ல படங்களாக பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னையும் அந்த சுதந்திரத்தை அவங்க அப்பா அம்மா கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, அவங்க அவ்வளோ பெரிய வசதி. அவங்களுக்கு வந்து இவங்க சம்பாரித்து தான் சாப்பிட்ணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம பொண்ணு நடிக்க ஆசைப்பட்றாங்க, நடிக்கட்டும், நல்லா வந்தால் சந்தோஷம், நல்லா வரலன்னா அவங்க என்ன வாழ்க்கை விரும்புகிறாங்களோ அதை பண்ணி கொடுத்துருவோம். அப்படி ஒரு குடும்பம் இருக்கும்பொழுது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அவங்க திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ திருமணத்துக்கு பிறகும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் அதுக்குள்ளே ஒரு அக்கா அப்படின்னீங்கன்னா, நாளைக்கே அவங்க ஒரு கல்லூரி மாணவியாக கூட நடிப்பாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு சினிமாவில் ஒரு பெண் கமலஹாசனாக கூட நான் அவங்கள பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து அதே மாதிரி அந்த டவுன் டு எர்த்து. நீங்கள் இப்போ நயன்தாராலாம் ஒரு ஆட்டிடியூடு நீங்கள் பார்ப்பீங்க, பல இடங்களில் அவங்கள பார்த்துருக்கீங்க. பட் கீர்த்தி சுரேஷ் அந்த ஆட்டிடியூடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. இண்டஸ்ட்ரியில் பல பேர்கிட்ட கேட்கும்பொழுதும் ரொம்ப கேஷுவலான பொண்ணுங்க அவங்கங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். சார், அடுத்ததாக வந்து குடும்பஸ்தன் மணிகண்டன் பற்றி அவர் வந்து நிறைய எல்லாருமே வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை மேலே ஒரு ஈடுபாடு உண்டோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அவர் சூஸ் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அரசியல் சாயல் அங்கங்கே வந்து ரொம்ப தெளிவாகவே தெளிப்படும். அது இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்துலேயும் அது இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து மணிகண்டனுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கா? இல்லைங்க, ஆசை இருக்கா இல்லையாங்கிறது அவரு தான் சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கும் அரசியலோட தொடர்பு இருக்குது. என்றைக்கு நம்ம ஓட்டு போட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நமக்கும் அரசியலுக்குமான ஒரு தொடர்பு உருவாயிருச்சு. நம்ம வந்து ஒருத்தரை விரும்பியோ அல்லது இன்னொருத்தரை வெறுத்தோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம். அப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தோன்னு அர்த்தம். இன்னொன்று, ஒரு கதாசிரியர், அவர் பேசிக்கலாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, விரைவில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. எவன் ஒருவன் கதை எழுத இறங்குறானோ, இந்த சுற்றுப்புற சூழல்கள்லாம் கவனிக்கிறானோ, அவனை அரசியல் விடவே விடாது. அது யாராக இருந்தாலும். இப்போ பல எழுத்தாளர்கள் வந்து எப்படி ஒரு அரசியல் சுச்சுவேஷன் இங்கே வரும்பொழுது வெளிப்படையாக கருத்துக்களை சொல்கிறாங்களோ, அப்போ அரசியல் தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல. அப்போ எல்லா எழுத்தாளர்களுக்கும் அரசியலுங்கிறது அவங்கள அறியாமல் போய் ஆக்கிரமிக்கும். அப்படி தான் மணிகண்டனையும் இந்த அரசியல் ஆக்கிரமிச்சிருக்கோம். அவர் சுற்றி உள்ள விஷயங்களெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார். இப்போ நேற்று முந்தா நாள் ஒரு பட்ஜெட் வருதுன்னா, இந்த பட்ஜெட்டில் யாருக்கு சாதகம், யாருக்கு வந்து எரிச்சல் விட்டுக்கிற பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் அவரும் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இதை எங்கேயாவது ஒரு படத்தில் ஒரு டயலாக்காக எழுதுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் அவர் உருவாக்கும் போது அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறுறார். அப்போ முழு நேர அரசியல்வாதியாக அவர் மாறுவாராங்கிற கேள்விக்கு அவர் தான் விடை சொல்லணும். ஆனால் இப்போ சினிமாவில் மிக முக்கியமான இடத்த நோக்கி அவர் போயிட்டு இருக்கார். எப்படி ஒரு சிவகார்த்திகேயன் வரும்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கையை வலிச்சடைச்சிது. இவர் போகிற வேகத்தை பார்த்தா ஒரு இடத்துக்கு போயிடுவார்னு. இப்போ அந்த மாதிரி மணிகண்டன் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவர் பேசுகிறது, அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள், அதே மாதிரி வந்து ஒரு 4 படம் ஓடிடுச்சுன்னா நம்ம தான் கிங்கு அப்படின்னு நினைக்காம
அந்த வெற்றியையும் ரொம்ப எளிமையாக ஏற்றுக்கிட்டு இது சினிமாவுக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி இருக்கிற அந்த பண்பு, ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவர் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ஒருவேளை வளர்ந்து நாளைக்கு அஜித் விஜய் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்த பிறகு வேணா இந்த மாதிரி பரிச்சார்த்த முயற்சிகள்லாம் பண்ணலாம். ஆனால் அப்போ இவ்வளவு ஏழியராக பண்ணுவாரன்னா இது வாய்ப்பு. ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து விஜய்னுடைய இடத்துக்கு வந்து கவின் வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ்கேயோட இடத்த கொடுத்துட்டு போயிட்டா கூட அவளுக்கு வந்து ஒரு எஸ்கே எப்படி நம்ம வீட்டு பையங்கிற மாதிரி எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்களோ கவின் வருவார்னு ஆசைப்பட்டோம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே அவருக்கு தலகணம் வந்துருச்சோ, இந்த கேரவன் பிரச்சனை பயங்கர தலைவிரிச்சு ஆடுது. அவரோட டேட்ஸை தள்ளி வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் முன் வந்துட்டாரு, காணாமல் போயிடுவாருங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, இப்போ திரையுலகத்திலேருந்து ஒரு நடிகரை பற்றி தகவல்கள் இப்படி வெளியில் வருதுன்னா உடனடியாக அவர் வந்து தன்னை மாற்றிக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் இல்லாமல் இங்கே வந்து உருவாக்கவே முடியாது. இப்போ அஸ்திவாரம் இருந்தால் தானே நீங்கள் அது மேலே கட்டணம் கட்ட முடியும். ஒருவரை பற்றி நீங்கள் பொய்யா சொல்கிறீங்கன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்காமல் அந்த பொய்யை நீங்கள் உருவாக்கவே முடியாது. ஏன் மணிகண்டனை இவ்வளவு பாராட்டுறாங்க, ஏன் வந்து கவினை இவ்வளவு வசைப்படுறாங்கன்னா இதுதான் காரணம். இப்போ பல இடங்களில் நீங்கள் படப்பிடிப்பு தளத்துலேருந்து சரி, அல்லது எங்கேயாவது பத்திரிகையாளர்கள்ட்ட நடந்துக்கிற விதத்துலேருந்து சரி, அல்லது பொதுமக்களை பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் நடந்துக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறிட்டீங்கன்னா முதல்ல உங்களுடைய தவறு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணுவீங்க, பேக் எண்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒருத்தரை யாரோ ஒருத்தரை படிக்க உதவி இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, பணம் கட்டியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் தெரியாது. ஆனால் அங்கே நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட சூழலையெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நடிக்கவாவது செய்யணும். நீங்கள் படப்பிடிப்பு வந்துட்டீங்கன்னா நடிக்கவாவது செய்யணும். ஆனால் அங்கே வந்து நீங்கள் அது இல்லைன்னா வரமாட்டேன், இது இல்லைன்னா வரமாட்டேன்னா வெளியில் தகவல்கள் வரும். அது 1க்கு 10 மாறி 10 100 மாறும். பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகும். எப்போவுமே ஒரு இந்த எண்ணங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஒருத்தரை பற்றி இவன் கெட்டவன், இவன் விளங்க மாட்டான், ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நீங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய கரியரே அடிக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு. அப்போ அவர் வந்து இப்போ இந்த நேரத்தில் வேணால் நான் சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆட்டிடியூட் பர்சனாக இருந்தால் கூட தயவுசெய்து நடிங்க. மக்கள் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. நிச்சயமா சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு சினிமா தொடர்பான தகவலை எப்பவும் போல் இருக்கிறது அப்படியே வந்து உடச்சி பேசினதுக்கு, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.